ஆடி மாத பௌர்ணமி திதி மாறி வருவதால் முன்கூட்டியே வந்த ஆவணி அவிட்ட பூநூல் அணியும் விழா. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் 16ஆம் ஆண்டு ஆவணி அவிட்ட பூநூல் அணியும் விழா தனியார் மண்டபத்தில் வெகுமரிசையாக நடைபெற்றது. இதில் மாமல்லபுரம் சிற்பிகள், விஸ்வகர்மாக்கள் 100க்கும் மேற்பட்டோர் தமிழக அரசின் தலைமை ஸ்தபதி தட்சிணாமூர்த்தி தலைமையில் கலந்து கொண்டு காயத்ரி சிலை முன்பு அமர்ந்து காயத்ரி மந்திரம் முழங்க பழைய பூநூலை மாற்றி புதிய பூநூல் அணிவித்துக் கொண்டனர். குறிப்பாக ஆவணி மாதம் அவிட்டம் நட்சத்திரத்தில் பூநூல் அணியும் விழா வருவது வழக்கம். முன்கூட்டியே ஆடி மாதத்தில் ஆடி பௌர்ணமியில் திதி மாறி வருவதால் இந்த ஆண்டு ஆடி மாதத்தில் ஆணி அவிட்டம் கொண்டாடப்படுகிறது குறிப்பிடத்தக்கது. விஸ்வகர்மா ஜன நல சங்கத்தினுடைய இன்றைய ஆவணி அவிட்ட மகோத்சவத்தில் கலந்து கொள்வதில் அடியேன் மட்டற்ற மகிழ்ச்சி கொள்ளுகிறேன். இங்கு இந்த விஸ்வகர்மா அன்பர்கள் அனைவரும் ஒன்றாக கூடி ஒரே நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு மேல இருக்கும், 108 பேருக்கு மேல இருக்கும். ரொம்ப ஒற்றுமையாகவும் பக்தியோட ஸ்ரத்தையோட அவர்களுடைய நித்திய கர்மாவை ஆற்றுகின்றபடி இந்த பூநூல் அணிதல் விழா, பூநூல் புதுப்பித்தல் விழா இதுல இவங்க பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவும் இல்லாம இங்க விஸ்வகர்மா காயத்ரிக்கு ஒரு ஆலயம் எழுப்ப போறதா இன்னைக்கு சங்கல்பம் ஆயிருக்கு. அதுவும் நல்லபடியா நடந்து அந்த கும்பாபிஷேகத்திற்கும் அடியேன் கலந்து கொள்ள வேண்டும் என்று என்னுடைய பிரார்த்தனையை விஸ்வகர்மா காயத்ரி அந்த தேவதை கிட்ட நான் வச்சிருக்கேன். இந்த அனைத்து உலகும் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, எல்லோரும் இன்புற்று இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். திதியானது பிறண்டு வரும், அதுல முன்கூட்டி பிறண்டு வர்றதுல இது மாதிரி வர்றது சகஜம். ஏற்கனவே இது மாதிரி வந்திருக்கு. இந்த வருஷமும் அது மாதிரி திதி பிறண்டதுல வந்திருக்கு.